Это что такое? தத்ரூபமாக அப்படியே வரைஞ்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், சுற்றி அறுவாள் பொறிக்கப்பட்ட கப்பு. சின்ன குழந்தைகள்லாம் எப்படி வந்திருக்காங்க. ஹாய், ஹலோ, How are you? யா ஃபைன். அவங்க வைக்கிற ஒவ்வொரு மூவுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கரெக்டாக இருக்கும். அப்படியே மாறுறாங்க பாருங்கள் சோல்ஜர்ஸ். ஸோ நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாச்சுவை நெருங்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹாஜா ரஷ்யாவிலிருந்து. இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி நான் எந்த வீடியோவும் கேட்டதில்லை. ஏன்னா இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இடம் சாதாரண இடம் கிடையாதுங்க. வோல்காகிராடில் இருக்கக்கூடிய மாமாயேவ் குர்கான். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா May 9 விக்டரி டே. உலகெங்கும் இருக்கக்கூடிய சோவியத் கண்ட்ரீஸில் இருந்தும் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மூலை முடுக்கு கிராமங்கள் இருந்தும் மக்கள் அப்படியே அலை கடல் போல திரண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாமாயேவ் குர்கான் நின்றுட்டு இருக்கோம். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 ஏக்கருக்கு மேலே மிகப்பெரிய ஒரு மலை குன்று மேல அமைச்சிருக்காங்க. இரண்டாம் உலகப் போர்ல வாருக்கு போயிட்டு திரும்ப முடியாதவங்களின் நினைவாக இதை கட்டியிருக்காங்க. எடுத்தோன்னே என்ட்ரன்ஸை எந்த அளவுக்கு கட்டியிருக்காங்க, எவ்வளவு பெரிய கற்கள் எப்படி யூஸ் பண்ணி பயங்கரமா கட்டியிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு நார்மல் டேங்க, மக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, குழந்தைகள் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க, வாக்கிங் போறாங்க, வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாமே நடந்துட்டு இருக்கு. திடீர்னு போர் விமானங்கள் வந்து குண்டை பொழிஞ்சு அப்படியே மக்கள் எல்லாம் கொத்து கொத்தா சாகுறாங்க. குழந்தைகளின் உடல்லாம் அப்படியே தெரிச்சு போகுது ரத்தத்தோட. ஸோ இந்த மாதிரியான ஒரு அவல நிலை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின்கிராட்ல ஏற்பட்டுச்சு. நம்ம இருக்கக்கூடிய வோல்காகிராடு முன்னாடி ஸ்டாலின்கிராடு 1942 இந்த டைம் பீரியட்ல நடந்தது. ஜெர்மன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஹிட்லரை பற்றி. ஹிட்லருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தை ஃபுல்லாக கைப்பற்றணுங்கிறது ஒரு எண்ணம். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் யூரோப்பெல்லாம் கைப்பற்றிட்டு அப்படியே இந்த பக்கம் ஸ்டாலின்கிராடு வழியாக வந்து ரஷ்யாவை ஃபுல்லாக கைப்பற்றணும். ரஷ்யாவில் வந்து உங்களுக்கு தெரியும் ஆயில் அண்ட் கேஸ் வந்து பயங்கர செழிப்பாக இருக்கும். ஸோ இதை கைப்பற்றி பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா வோல்கா ரிவர் ஓடுது. ஐரோப்பாவின் மிகப்பெரிய நதி வந்து பார்த்தீங்கன்னா வோல்கா நதி. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வோல்காகிராடை ஒட்டி தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த நதி வழியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கடத்தி கொண்டு போயிடலாம். அப்படியே நம்ம வோல்காகிராட் வழியாக உள்ள போந்து ஆசிய நாடுகளான கஜகஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா இப்படியே எல்லாத்தையுமே கைப்பற்றி ஃபுல்லா உலகத்தையே கைப்பற்றணுங்கிற பேராசை பிடிச்ச அந்த ஹிட்லர் இப்படி எண்ணி உள்ள வரும்போது தான் இந்த ஒரு தாக்குதலை ஏற்படுத்தி இத்தனை மக்கள் கொத்து கொத்தா அதை எதிர்த்து போராடி செத்து மடிந்த உயிர் தியாகம் செய்த இடம். ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்க போறேன். அப்படியே நம்ம உள்ள போயிட்டு செக்கினை முடிச்சுட்டு, செக்யூரிட்டி செக்கினை முடிச்சுட்டு நம்ம அங்கே ஸ்டெப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அங்கிருந்து ஸ்டாப் பண்ணுவோம். ஏன்னா இங்கே ஒரு 200 ஸ்டெப்ஸ் இருக்குங்க. அதுக்கு கூட மீனிங் இருக்கு. 200 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போர் நடந்திருக்கு. ஸோ அதுக்கு வந்து அதை வந்து அந்த ஸ்டெப்ஸ் வந்து மீன் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இங்கே பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம போலீஸ் செக்கை முடிக்கலாம். Это что такое? Это пауэрбанк. Вижу. Да. Ну, спасибо большое. Ага. Сумочки и телефончики сюда, и можете проходить. Открываем телефончик как раз. Спасибо большое. Пожалуйста, с праздником. Да, праздником вам. ஸோ நண்பர்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செக்யூரிட்டி செக்கிங் முடிச்சாச்சு. போலீஸ் செக்கிங் பயங்கரமாக நடந்துட்டு இருக்குங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ். இந்த வழியாக தான் நம்ம உள்ள போனோம். இப்போ நம்ம போயிட்டு இருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மலை குன்றுங்க. ஸோ இங்க இருந்து பார்த்தோம் அப்படின்னா சிட்டியே பயங்கரமாக தெரியும். பாருங்க, அங்கே வந்து ரிவர் ஓடுது. லாங்கில் பார்த்தீங்கன்னா ரிவர் தெரியும். நம்ம இங்க இருந்து பார்க்கும்போது எவ்வளோ கிளியரா தெரியுது. இன்னும் போக போக மேலே போனோம் அப்படின்னா சிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே பார்க்க முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த கைப்பற்றி இந்த இடத்துக்குள்ள வரணும்னு பார்த்தாங்க. எல்லா பகுதியிலிருந்தும் மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க. வந்து இங்க மரியாதை செலுத்துறாங்க. நிறைய பேர் அப்படியே கண்ணீரோட போறாங்க. ஸோ மக்களை நினைச்சு பாருங்க, ஒரு அம்மா தன்னுடைய குழந்தையை தூக்கிட்டு ஓடுறாங்க. அப்படியே பீப்புள்ஸ் ஃபுல்லா அண்டர் கிரவுண்ட்ல எங்கெல்லாம் இடம் கிடைக்கும் அங்கெல்லாம் போய் மறையிறாங்க. பயங்கரமான ஃபயரு, பாம் பிளாஸ்ட், இந்த மாதிரி இந்த இடமே நில குலைஞ்சு போயிருச்சுங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இந்த ஜெர்மன் படைவீரர்கள், நாஜி படைவீரர்கள் ஏற்படுத்தி விட்டு போனாங்க. வோல்காகிராட் ஃபுல்லா ஸ்மோக்கு, ரிவர் கூட அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய ரத்தங்கள் அதுல கலந்துருக்கு. பீப்புள்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல. இங்க பாருங்க எவ்வளவு சின்ன குழந்தைகள் கூட வந்து பாத்துட்டு போயிட்டு இருக்காங்கன்னு. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த தேச பற்று உள்ளுக்குள்ள இருக்குங்கிறத இவங்க வந்து காமிக்கிறாங்க. இன்னைக்கு நாம ஜாலியா அப்படியே கேமரா எடுத்துக்கிட்டு இங்க வீடியோ எடுக்கிறதா வந்துட்டு இப்படி போயிட்டு இருக்கோம். ஆனா இந்த இடத்துல எத்தனை உயிர்கள், எத்தனை சின்ன குழந்தைகள் 18, 20, 22 வயசுல எவ்வளவு பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது மனசு உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இங்க விக்டரி டே அப்படிங்கறனால இங்க அட்மாஸ்பியர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர எமோஷனலா இருக்கு. சின்ன சின்ன குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஃப்ளவர்ஸ் வைக்கிறாங்க. பெரியவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா சைலண்டா அப்படியே ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா மிலிட்டரி யூனிஃபார்ம் போட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பயங்கர ரெஸ்பெக்டா இருக்கு. ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா உயிரோட வச்சிருக்குங்க இவங்க பண்ற எல்லா விஷயங்களும். இங்க பாருங்க, போலீஸ்லாம் நிக்கிறாங்க. இங்க பாருங்க, இவ்வளோ தூரம் ஏறி கடந்து வந்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர்லேண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு வார் வந்துருச்சு. அந்த டைம் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா கையில் கிடைச்ச ஆயுதத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு முன்படை வீரர்களாக போனாங்க பார்த்தீங்களா, அவங்களோட நினைவாக கட்டப்பட்டது தான் இந்த ஃபாதர்லேண்டோட ஸ்டாச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பூக்கள் வச்சிருப்பாங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா காயின் கிடக்கும் நிறைய. ஸோ காசு போட்டுட்டு போவாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மரியாதை செலுத்துவாங்க. இப்போ பாருங்க, லைட்டிங்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துலலாம் நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட் அடிச்சு இது வந்து வேற லெவலில் தெரியும். ஸோ நைட்டு வந்து நான் உங்களுக்காக இன்னொரு வீடியோ போடுறேன், அதை
மிஸ் பண்ணிடாதீங்க. நைட்டுக்கு பார்க்கறதுக்கு வேற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பகலில் எப்படி பார்த்துட்டு இருக்கீங்களோ அதை விட 100 மடங்கு வேற மாதிரி இருக்கும் நைட்டில் பார்க்கறதுக்கு. ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நினைவு பொருட்கள் விற்கிற இடம். என்ன மாதிரியான பொருட்கள் இருக்குன்னு பார்க்கலாம். அந்த சிலை, மாமா எஃப் குர்கான் சிலை இங்கே பாருங்க, சுத்தி அறுவாள் பொறிக்கப்பட்ட கப்பு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் டேபிளில் அழகுக்கு வச்சுக்கிறது. ஓகே, நம்ம இப்போ தாண்டி வந்தாச்சு. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம்னா ரொம்பவே முக்கியமானதுங்க, வால் ஆஃப் ரூயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்து அந்த எண்டு வரையும் போது பாருங்க, இது வந்து ஸ்பீக்கர் செட் பண்ணியிருக்காங்க உள்ளுக்குள்ள. வாரப்போ நடந்த சத்தங்கள் இருக்கு பார்த்தீங்களா, குண்டு போகிறது, துப்பாக்கி சூடு நடத்துறது, இந்த சத்தம்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் அங்கே உள்ளுக்குள்ள இருக்க ஸ்பீக்கர் வழியாக வெளில கேட்கும். வார் டைம்ல நடந்த எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் வந்து நோட் பண்ணியிருக்காங்க. இந்த வாழை நம்ம பார்க்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ புல்லட் மார்க்ஸ், கிராக்ஸ், புரோக்கன் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார் டைம்ல எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து வெளிப்படுத்துது. இங்க நின்று பார்க்கும்போது ஒரு ஃபீல் வருதுங்க. இந்த இடம் அழகு இல்ல, ஆனா இது உண்மை. ஹிஸ்டரியை வந்து பாத்தீங்கன்னா சுகர் கோட் பண்ணாம அப்படியே காட்டுற இடம் இது. இந்த ஸ்டாலின்கிராட் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிஹைண்ட் த எனிமி அட் கேட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மூவி இருக்கு, தமிழ் டப்பிங்ல இருக்கு. அதை போய் பாத்தீங்கன்னா ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம் ஸ்டாலின்கிராட் எப்படி இருந்துச்சு, போறப்ப எப்படி எல்லாம் இருந்துச்சுங்கிறத தமிழ் மொழி மூலமா அந்த படம் பார்க்கலாம். அந்த படத்தோட பேரை நான் மென்ஷன் பண்றேன், போய் பாருங்க. இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கோம். இங்க பாருங்க சின்ன குழந்தைகள்லாம் எப்படி வந்திருக்காங்கன்னு. கிரசிவா. ஸோ அங்கே இருக்க மாமா எஃப் குர்கான் ஸ்டாச்சுவை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தத்ரூபமாக அப்படியே வரைஞ்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஹரஷோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் தண்ணி மாதிரி விட்டுருக்காங்க. இது வந்து ஓல்கா ரிவரை குறிக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக சிலையாக இருக்குது பாருங்க. ஸோ ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு மீனிங் சொல்லுதுங்க. பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போரில் ஈடுபடுற ஆண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, காயமடைறாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்கள தோளில் சுமந்து கொண்டு போய் அவங்களுக்கு மருத்துவம் பார்த்துருக்காங்க. ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலை வந்து குறிப்பிடுது. இந்த மாதிரி வரிசையாக சிலையாக இருக்குங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குங்க. நம்ம இப்படியே அதை கடந்து உள்ளே போகலாம். உள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி மார்ச் பாஸ்ட் 1 மணி நேரத்துக்கு ஒரு தூரம் நடக்கும். உண்மையிலே அது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதை போய் பார்க்கலாம். அவங்க வந்து காலை வந்து உயரமா தூக்கி 90 டிகிரிக்கு அப்படியே மேலேருந்து லிஃப்ட் பண்ணி அப்படியே மார்ச் பாஸ் பண்ணுவாங்க. அப்படியே ஸ்டெப் டவுன் பண்ணும்போது ஒரே மாதிரி இருக்கும், டிசிப்ளினா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இந்த 90 டிகிரி மார்ச் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வருது பார்த்தீங்கன்னா, நாங்கள் டிசிப்ளினா இருக்கோம், நாங்கள் எந்த ஒரு சாக்ரிஃபைஸையும் மறக்க மாட்டோம். ஸோ இந்த மெசேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே தூக்கி வைக்கிற ஒவ்வொரு மூவும் சொல்லுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே பயங்கரமான ஒரு புல்லரிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன்ஸுங்க. அவங்களுடைய படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பதிச்சிருக்காங்க. உங்களுக்கு தோணும் ஜெர்மன் எதிரி தானே, எதுக்கு ஜெர்மன்ஸோட படத்தை வந்து இந்த சவுத்தில் வரைஞ்சிருக்காங்க? ஜெர்மன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் போரில் ஜெயிச்சு இந்த ரிவரை இந்த மலை குன்றின் மேலே உட்காந்து ரசிப்போம் அப்படின்னு ரஷ்யர்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. அதனால ரஷ்ய வீரர்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்கள எல்லாரையும் தோக்கடிச்சிட்டு அவங்களுடைய உருவபொம்மையை இந்த சவத்தில் வரைஞ்சி இப்போ பாருங்க ஓல்காரோட ரிவரை பார்த்து சந்தோஷப்படுங்க அப்படின்ற மாதிரியாக பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஹாய். இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அணையாத ஜோதி வந்து எரிஞ்சிட்டு இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளேம் சாதாரண நெருப்பு இல்லைங்க, இது எப்போவுமே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். 24 ஹவர்ஸும் 365 நாளும் வந்து பார்த்தீங்கன்னா இது அணையவே அணையாது. இது ஏங்கிறது தெரியுமா? ஸ்டாலின்கிராட்ல எவ்வளோ பேர் உயிரை விட்டாங்க. ஸோ அவங்களுடைய சாக்ரிஃபைஸை இந்த உலகம் மறக்கக்கூடாது, ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணுங்கிறதுக்காக இந்த நெருப்பு அணையாமல் எரிஞ்சிக்கிட்டே இருக்குங்க. அந்த அணையா நெருப்பை தான் இப்போ நம்ம பார்க்க போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் பாஸ்மே நடக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஓவர் வியூ பாருங்க. ஸோ இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இறந்தவங்களுடைய பெயர் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. மேலே பாருங்கள் எப்படி கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இதுதான் நான் சொன்ன அணையா நெருப்பு. இங்கே பாருங்கள், இங்கே 2 சோல்ஜர்ஸ் நின்றுட்டு இருக்காங்க பாருங்கள். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா மரியாதை செலுத்துறதுக்காக பூக்கள், பொக்கே இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல தான் மார்ச் பாஸ்ட் நடக்குங்க. ஒரு 6 பேர் கொண்ட அந்த சோல்ஜர்ஸ் மார்ச் பாஸ்ட் பண்ணிகிட்டே வருவாங்க. வந்துட்டு இவங்க இடத்த மாற்றி விடுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள் வால்லாம் எப்படி இருக்குது, வால்லாம் எப்படி இருக்கு பாருங்க. ஏதோ அப்படியே இந்த கண்ணாடியிலே பதிச்சிருக்காங்க ஒரு மாதிரி கல்லெல்லாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே போக 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 இப்படியே ஏறி அப்படியே எக்ஸிட் ஆகிற மாதிரியான ஒரு வழி வருது. நடுவில் வந்து திரை மாதிரி ஒரு கல் வச்சு இந்த வாரில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டு உயிரிழந்தாங்களோ அவங்களுடைய பேர்கள் எல்லாரோட பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பொறிச்சிருக்காங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு லேடிஸோட வாய்ஸு அப்படியே அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கும். நல்லா கவனிங்க. ஸோ சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வாய்ஸுங்க, அவங்களுடைய சாங் தான் இதுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. அவங்க கத்துற சத்தம் மாதிரி இதுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. ஜெர்மன்ஸோட வாய்ஸ் எதுக்கு இங்கே வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யர்கள் சொன்னது உண்மையிலேங்க எவ்வளோ பெருந்தன்மையாக இருக்குது பாருங்கள். நாங்கள் ஜெர்மன்ஸ் எல்லாரையுமே குறை சொல்ல விரும்பலை, ஜெர்மன்ஸ் அழிப்பது எங்களுடைய நோக்கம் இல்லை. ஜெர்மனியர்களில் இருக்கக்கூடிய அந்த நாஜி படைகள் ரஷ்யாவை அழிக்கணும்னு துடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள மட்டும் தான் நாங்கள் அழிக்கணும், மற்றபடி எங்களுக்கு ஜெர்மன்ஸை பிடிக்கும்னு சொல்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ. ஹலோ, how are you? Yeah, fine. You? Yes, I'm fine. You know English? Oh, yes, I can. Oh. Where are you from? I'm from India. India? Yes. I'm from Russia. Uh-huh. But my history
country is Georgia. Oh, Georgia. 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 Okay. Oh, Yeah, okay. it's my children. Oh, children's. Yeah. Okay, okay, okay. It's my brother and my wife. Oh, Yeah. yeah. My sister, my wife, Uh-huh. Julia. Julia. Uh-huh. What is your name? My name is Haja. Haja, my name is Timur. Timur? Timur. Okay, очень приятно. Очень. Good luck. குட் லக் இதாச்சு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் பாஸ் வரும்போது கீழே இருக்கக்கூடிய 2 சோல்ஜர்ஸ் அப்புறம் இங்கே 2 சோல்ஜர்ஸ் நிற்கிறாங்க பாருங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இடம் மாறுவாங்க. ஸோ நண்பர்களே, நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தால் சோல்ஜர்ஸ்களின் மார்ச் பாஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ இங்கே வந்துட்டு இருக்காங்க பாருங்க. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியாக போய் அங்கே இருக்கக்கூடிய, நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே 4 சோல்ஜர்ஸ் வந்து இடம் மாற்றுவாங்க அப்படின்னு. ஸோ இவங்க தான் போயிட்டு பண்ணுவாங்க. வாங்க போய் பார்க்கலாம், பின்னாடியே போகலாம். எப்படி பண்ணுறாங்கங்கிறத பாருங்கங்க, ஃபுல்லாக பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. எப்படி ஷூ காலால் டப்பு டப்புன்னு அடிக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் வழி விட்டுட்டாங்கங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ இந்த சோல்ஜர்ஸ் பின்னாடியே போயிட்டுருக்கோம். ரொம்ப கிட்டக்க நான் தான் ஃபஸ்ட்டு ஆளாக போயிட்டுருக்கேன். பயங்கர டிசிப்ளினாக இருக்குங்க அவங்களோட மார்ச் பாஸ்ட்டு. அவங்க வைக்கிற ஒவ்வொரு மூவுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கரெக்டாக இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது. எல்லாருமே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு ஈட்டர் போடுவாங்க பாருங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்க கூட வந்திருக்காங்க பார்க்க. இப்போ எப்படி பண்ணுறாங்க பாருங்க. ஸோ அவங்க அந்த இடத்த விட்டு நகர்றாங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். அப்படியே மாறுறாங்க பாருங்கள் சோல்ஜர்ஸ். அவ்வளோதான், மாறிட்டாங்க. இப்போ அடுத்து இவங்க 2 பேரும் ஸோ இந்த வழியாக போக போகிறாங்க. எல்லாரையும் நவருங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியே வந்து ஒரு டர்ன் பண்ணுவாங்க, சூப்பராக இருக்கும் பார்க்க. பயந்துட்டாங்க. நண்பர்களே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த வழியாக நம்மளை பின்னாடியே போக வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மேலே இப்போ வந்தோம் தெரியுங்களா ஸ்டெப்ஸு, அதில் வேகமாக ஓடி போய் அங்கே போய் ரீச் ஆனோம் அப்படின்னா அந்த 2 சோல்ஜர்ஸையும் மாற்றுறத ஃப்ரண்ட் வியூவில் வந்து பார்க்க முடியும். ஸோ அதுக்காக தான் ஓடிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், இத்தனை படி ஓடிடலாம். கண்டிப்பாக போய் பார்த்துடலாம், கண்டிப்பாக போய் எடுத்துடலாங்க. ஃப்ரண்ட் வியூவில் பார்க்கணும் எனக்கு. அந்த மேலேருந்து அந்த அந்த அணையா தீயோட அவங்க பண்ணுறது, அந்த சோல்ஜர்ஸ் மாறுறதை பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும். அப்பா, இவ்வளோ தூரம் ஓடி வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, ஓடிடலாம். ஓ, வந்தாச்சு. இங்கேதான். ஓகே, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸை மாற்றிட்டு இப்போ மேலே வந்து இங்கே நிற்கக்கூடிய இந்த 2 சோல்ஜர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாற்றுவாங்க. அவங்க நடக்கும்போது பொட்டார்னு சத்தம் கேட்குது. நம்ம கஷ்டப்பட்டு ஓடி வந்தது வீண் போகலை. சூப்பர். ஸோ இந்த வழியாக தான் நடக்க போகிறாங்களாம். வழி விடுங்கன்னு சொல்கிறாங்க. நான் எதிர்பார்த்தது இந்த ஸ்டாச்சுவோட இந்த மார்ச் பாஸ்ட்டை கவர் பண்ணணும். சூப்பராக இருக்கும் பார்க்க. வந்துட்டாங்க. இதைத்தாங்க எதிர்பார்த்தேண்ணா. சூரியனுக்கும் அந்த ஸ்டாச்சுக்கும் இங்கே மார்ச் பாஸ்ட்க்கும் வேறு லெவலில் இருக்குது போங்க.
ஸோ நண்பர்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாச்சுவை நெருங்க போகிறோம், கிட்டக்கு போய் பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் எவ்கேனி அப்படின்ற ஒரு டிசைன் பண்ணியிருக்காருங்க. ஸ்ட்ரக்சரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்டெபிலிட்டிக்காக இன்டர்னல் ஸ்டீல் கேபிள்ஸ்லாம் பேலன்ஸ் பயங்கரமாக வச்சு கட்டியிருக்காங்க. ஸோ இங்கே விண்ட் அதிகமாக இருக்குங்க, அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாச்சுவை வந்து பயங்கர பேலன்ஸாக இருக்க மாதிரி கட்டியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாச்சுவோட ரைட் ஹேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா பீப்புளை வந்து கால் பண்ணுதுங்க. அந்த கத்தி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வார் ரெசிஸ்டன்ஸு. அப்புறம் அந்த ஃபார்வர்ட் ஸ்டெப் இருக்குது பார்த்தீங்களா, கால் வச்சு முன்னாடி நிற்கிற மாதிரியான ஒரு பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ப்ளஸ் டிஃபென்ஸுங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு உமனை மென்ஷன் பண்ணுதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தனது பிள்ளைகளை காப்பாற்ற ஃபைட் பண்ணுற மாதிரி, ஒரு அம்மா தன் பிள்ளைகளை காப்பாற்ற ஃபைட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஸ்டாச்சுவை வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டாச்சு வந்து ஸ்டெபிளாக இருந்தாலும் அது மேலே இருக்கக்கூடிய அந்த சால்லாம் பறக்கிற மாதிரி, முடியெலாம் பறக்கிற மாதிரி கட்டியிருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய கட்டிடக்கலையின் சிறப்பம்சம். கேமராவில் கூட ஃபுல்லாக கவர் பண்ண முடியலைங்க, எப்படியோ எப்படி தான் கட்டினாங்களோ. ஸோ இந்த ஸ்டாச்சுவோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர இம்ப்ரெசிவ்ங்க. இந்த ஸ்டாச்சு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 279 அடிங்க. எவ்வளோ பெருசு கட்டியிருக்காங்கன்னு பாருங்க. ஆக்சுவலாக அந்த கத்தி மட்டுமே 33 மீட்டருங்க. வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8000 டன்னு. ஸோ பயங்கரமாக கட்டியிருக்காங்க. வாங்க அப்படியே சுற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறத. ஸோ இங்கே பாருங்க, இங்கேருந்து பார்த்தா தான் சிட்டி பயங்கரமாக தெரியும். இங்கே பாருங்க, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே ஏறி மேலே வரையும் போக முடியும், ஏன்னா உள்ளே போயிட்டு க்ளீன்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு ஏறி போயிட்டு வர மாதிரிலாம் வச்சு சூப்பராக கட்டியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு யூஎஸ்ஏவோட லிபர்ட்டி ஸ்டாச்சு தெரியும் சரிங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா 45 மீட்டரோ என்னமோ தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 83 மீட்டர் ஸ்டாச்சு மட்டும். அதனுடைய பேஸு தான் கூட, கீழே கூட பெடஸ்டல் பேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான பேஸு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கூட ஸ்டாச்சுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய மாமாய் ஃபுர்கன் மதர்லேண்ட் கால்ஸ் இந்த ஸ்டாச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசு. இந்த வியூ தான் சொன்னேன், பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இங்கேருந்து பார்த்தோம்னா இந்த சிட்டியோட ஃபுல் வியூ தெரியுங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிங்க, டிராக்டர் ஃபேக்ட்ரி ஃபுல்லாக அந்த பக்கம் எப்படி இருக்குது பாருங்கள் வியூ. சின்ன சின்ன குழந்தைங்களும் வந்திருக்காங்க இங்கே. ஸோ இந்த ஒரு மலைக்குன்றை கைப்பற்றணும் அப்படின்னா சிட்டி ஃபுல் வியூ கிடைக்கும், ஃபுல்லாக பார்க்க முடியும். இங்கேருந்தே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக சிட்டியை ஹேண்டில் பண்ண முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா அவங்க கைப்பற்ற நினச்சாங்க. ஸோ நண்பர்களே, பயங்கர எஃபர்ட் எடுத்து ஸ்டாலின் காரில் இருக்கக்கூடிய இந்த மாமாய் ஃபுர்கானான இந்த மதர்லேண்ட் கால் ஸ்டாச்சு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுற்றி காமிச்சிருக்கேன். ஸோ மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிக்க போகிறோம். அப்போ லைட்டிங் ஷோலாம் போட்டு லேசர் லைட்ஸ்லாம் போட்டு வேறு மாதிரி இருக்கும். வேணும் அப்படிங்கிறவங்க பார்ட் 2 அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாம வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.